ஹலோ கைஸ், இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினும் வெட்டிங் ட்ரெஸ்ஸோடு இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட ஜாலியாக எங்கேயோ ஓடிட்டுருக்காங்க. என்னடா இது ஸ்டார்டிங்கே இப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை எப்படி மீட் பண்ணாங்க. இது ஒரு ஹை ஸ்கூல் ட்ராமாவோட ஹார்ட் வார்மிங்கான ஃபீல் குட் மூவிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை எப்படி மீட் பண்ணிப்பாங்கன்னா, ஹீரோயின் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருப்பாங்க. வரும்போதே நம்ம சிட்டியில் இருக்கிற நம்ம ஹீரோட ஸ்கூலில் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஹீரோட ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு ஹீரோவை தேடி வருவாங்க. அவங்க ஹீரோவை பார்த்த உடனே என்ன நினச்சாங்களோ தெரியல, ஓடி வந்து அவங்கள ஹக் பண்ணிப்பாங்க. ஹீரோவா, ஐயோ இது எந்த பைத்தியம் தெரியலையே, வந்துட்டு எதுக்கு ஹக் பண்ணுதோன்னு புரியாமல் தள்ளி விட்டுட்டு, போமா நீ யாரையோ பார்த்துட்டு என்கிட்ட எதுக்கு ஹக் பண்ணுறான்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ இது ஒரு மென்டல் போல நினச்சிட்டு போயிடுறாரு. ஆனால் ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணது ஹீரோட ஃப்ரெண்ட் பார்த்துக்கிட்டு, என்ன மச்சான் யார் இது என்கிட்ட கலாய்ப்பார். ஹீரோவோ, டேய் நீ வேற அது எந்த பைத்தியம்னே தெரியல, எதுவும் என்ன ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி வேற பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஜாலியாக பேசிட்டு போக, அதுக்கப்புறம் ஹீரோட கிளாஸ்க்கே வர என் மேம் வந்துட்டு ஆல்ரெடி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணனால ஹீரோயின் கிட்ட, உனக்கு யாரையாவது இங்கே தெரியுமா, உனக்கு ஹெல்ப்புக்கு யாரையாவது கைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ அந்த கிளாஸில் பார்த்தோன்னே நான் ஹீரோ கிட்டே இருந்துக்கிறேன், ஹீரோ என்னை பார்த்துப்பான்னு சொல்ல, ஹீரோவா ஐயோ இவ வந்த உடனே ஏதோ பைத்தியம் மாதிரி பண்ணா, இனி இருந்து என்னென்ன பண்ண போகிறான்னு நினச்சிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எப்பப்போ ஹீரோ பக்கத்தில் போகிறாங்களோ ஹீரோவுக்கு ஏழ்றையாக எடுத்து விட்டுருவாங்க. ஹீரோவுக்கு வராத எல்லா டென்ஷனும் வந்துடுங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினச்சி பண்ணுற எல்லா ஸ்டெப்புமே ஹீரோவுக்கு கோமாளித்தனமாகவும் முடிய, ஹீரோயின் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருப்பாங்க. ஹீரோ கிட்ட ப்ளீஸ் என்ன ஒன்று ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல, ஹீரோவும் ரொம்பவே டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு ஹீரோயினுக்கு அசைன் பண்ணுறாங்க. பிகாஸ் ஹீரோயின் பக்கத்தில் வந்தாலே டென்ஷனாக இருக்குன்றதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க. பட் ஹீரோயின் பொறுமையாக யோசிச்சு எப்படியாவது ஹீரோ கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிக்கணும்னு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் நினச்சிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்தால் ஹீரோவோட வீட்டில் ஹீரோயின் வந்துட்டு வெல்கம்னு சொல்லுவாங்க. ஹீரோவா, ஐயோ இவளை ஸ்கூல்லேயே சமாளிக்க முடியல, வீட்டில் வேற என்ன பண்ணுறான்னு கேட்க, அப்போ தான் ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க, ஹீரோயின் நம்ம சொந்தக்காரங்க தான், தூரத்து சொந்தம், வில்லேஜ்லேருந்து இவன் இங்கே இப்போ படிக்க வந்திருக்கா. ஸோ அதனால் இந்த ஒரு செம் மட்டும் அவளை நம்ம வீட்டில் இருந்து தான் பார்த்துக்க போகிறோம். பிகாஸ் அவளுக்கு இந்த சிட்டி புதுசுங்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. ஹீரோக்கா, ஐயோ இவ்வளோ ஸ்கூல்லே சமாளிக்க முடியல, இப்போ வீட்டிலே இருந்து என்ன டார்ச்சர் பண்ண போகிறாளேன்னு நினச்சிட்டு ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. ஆனால் அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஹீரோட அம்மா ரொம்ப ஸ்பீடான கேரக்டர். ஹீரோக்கா நைட்டு தூங்கினா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. ஃபுல்லாக ஹீரோயின் தான் கனவுல வந்து என்னை ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி பயமுறுத்துறாரு இருக்குது. ஹீரோக்கா, அப்பா இவன் நம்ம டார்ச்சராக இருக்காளேன்னு நினைக்க ஹீரோயினுக்கு புதிய ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க ஸ்கூலில், லீன்ற ஒரு ஃப்ரெண்ட். ஹீரோவும் கிடைக்கிற சான்ஸில் ஹீரோயினை வச்சு ஒரு சும்மா காலில் அடிப்பட்டதுக்கு என்னோட காலையை உடஞ்சிருச்சு மாதிரி அவங்கள வச்சு செய்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்க ஆகிறாங்க. அவங்களுக்கே தெரியாமல் ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிக்குது. அவங்க கொஞ்சம் ஹீரோயினை சைட் அடிக்க ஆரம்பிக்கும். அப்படியே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.